ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் கேமிங். இன்றைக்கி நம்ம கணேஷ் கேமிங் சேனலில் என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பேர் இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டரு. இந்த கேமோட கான்செப்ட்னா, ஒரு கேமிங் செட் வச்சுருக்கோம். அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறோங்கிறது, அதை எப்படி நம்ம வேறு லெவல் நடத்துகிறோங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட்டு. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் விளையாடி பார்த்தனால நல்லா தான் இருந்துச்சு இந்த கேமு. இது ஒரு சிமுலேட்டர் கேமு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்கானுங்க. பேங்க்லேருந்து வாங்குவாங்களாம் ஒரு 10,000. நம்ம ஸ்டார்ட் அப் கொடுத்துட்டு ஜிஜி கெஃபேடு போட்டுடலாம். ஜிஜி கெஃபேடு போட்டுருவோம். ஐயோ, கேபிட்டல் லெட்டர் கூட வைக்க முடியாதா? ஜிஜி கெஃபே. ஓகே, ஜிஜி கெஃபே. ஓகே, இப்போ 50K பிக் சப்போர்ட்டாக எதுமோ. வாங்க லோட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, நான் போய் நெட்டு தான் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா இந்த கேமில் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்குது? சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, 21ல் தூங்கணுமா? ஓகே, இப்படி போனோம். கிச்சன் இந்த சைடு இருக்கும், நான் பார்த்தேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். இங்கே போயிட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் என்னமோ இருக்குது. இதை திறந்தா என்ன இருக்குது? இதை திறந்தா எதுவுமே இல்லை. ஓகே, சூப்பும் அப்புறமா ப்ரெட்டு சாப்பிடுவோமா? சூப்பும் ப்ரெட்டும் வேறு என்ன சாப்பிட்றது? ஓகே, அப்புறம் டோனட் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம், ஏன்னா பசிக்குது பயங்கரமாக. 21க்கு தூங்கலாமா? 21 மணிலாம் இருக்குதான்னு கூட தெரில. ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். நான் இந்த கேம் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே நிறைய ஃபோன் காலு அதெல்லாம் வந்துடுச்சு. அதனால் எடுக்க முடியல வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கே நம்ம கேமிங் சென்ட்ரு? ஜிஜி கெஃபே. இப்போ கடையை திறக்க போகிறோம். அமோகமாக ஓடட்டும் கடை. என்னடா இது? இதான் ஜிஜி கேஃபேயா? ஓகே, இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும் போல இருக்கு. ஓகே, இது எப்படிடா வினோதமாக இருக்குது இந்த கேமு. இந்த கேமே வினோதமாக தான் இருக்கும் போல இருக்கு. என்னன்னு கேட்குறீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பீஸை உண்மையான கேமிங் சென்டர்லேயும் இப்படி தான். நான் காலைல 8 மணிக்கு போவேன் கேமிங் சென்டருக்கு. அப்போ கூட ஒரு அண்ணா க்ளீன் பண்ணிகிட்ருப்பார். அண்ணா இல்லைச்சி, அங்கிளு. எனக்கு அங்கிள். நான் என் வீட்டு பக்கத்தில் ஒரு கேமிங் சென்டர் இருக்குது. அங்கே போய்ட்டு நான் விளையாடுவேன். இந்த மாதிரி தான் காலைல 8 மணிக்கு க்ளீன் பண்ணிகிட்ருப்பாரு. ஏன்னா 8 மணிக்கு தான் அந்த கடையை திறக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ போய்ட்டு விளாட போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுன்னு சிகரெட்லாம் பிடிச்சி வச்சுருக்கானுங்க. இனிமேல் நம்ம கடையில் அப்படியெல்லாம் பண்ணானுங்க. எவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மண்டையை உடச்சிடும். என்னடா இது? ஆனாவுனா இப்படி ஒன்று காட்டுது ஐயா. முடியறடா சாமி. ஆனாவுனா இப்படி காட்டின நான் என்னடா பண்ணுவேன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் போயிட்டு இப்படி ட்ருக்கு. ஓகே, இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடிய போகிறோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அங்கெல்லாம் லாக்கில் இருக்குது. அந்த ரூம்லாம் என்னமோ லாக்கில் இருக்குது, நான் பார்த்தேன். ஓகே, அதை போய்ட்டு இப்படி போட்டுட்டு இது என்ன போஸ்டரா? ஓகே, எடுத்துகிட்டு ஓகே, இது ஃபஸ்ட்டு பாட்டுக்கு இன்னொன்று கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது எனக்கு எல்லா கேமுமே அப்படி தான் வரும். ஓகே, இப்போ கேமரில் போயிட்டு புட்டு கொடுத்துடலாம். ஓகே, ஐயோ புட்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே. ஐயோ, தப்பாக வச்சிட்டேனே. இப்போ புட்டு கொடுத்துட்டு இப்போ புட்டு கொடுத்துட்டு எதையும் அடுத்தாமல் அப்படியே ஓடிடலாம். ஓகே, கடையை செத்துட்டு நம்ம இருக்க இதை 10,000 வச்சு ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிசி செட்டப் பண்ணுவோமா? பிசி பில்டு பண்ணலாம். எல்லா கடையிலையும் பண்ணுவானுங்கள்ல, எல்லா கேமிங் சென்டர்லையும் இப்படி தான் பண்ணுவானுங்க. பிசி பில்டு பண்ணதுக்கெல்லாம் பண்ணுவானுங்க. அமேசான். ஓகே, ஏதோ ஒன்று
ஃபஸ்ட்டு ஒரு சேர் வாங்கிக்கலாம். சேர் வந்துட்டு பிளாஸ்டிக் சேரு. வேறு சிபியூ வாங்கிக்கலாம். சிபியூ வந்துட்டு ரொம்ப பழசலாம் வேணாம், ஒரு அளவுக்கு நல்ல பிராண்டாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு இது வேணும், மவுஸ் எங்கே இருக்குது? மவுஸில் போய்ட்டு மவுஸ் ஒன்றும் அவ்வளோ நல்ல மவுஸ்லாம் வேணாம். ஓகே, மவுஸ் இது ஓகே. நெக்ஸ்ட்டு மானிட்டர் வந்துட்டு கீபோர்டு எங்கே இருக்குது? கீபோர்டு ஓகே, கீபோர்டு கலர்ஃபுல் வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மானிட்டரு. டேபிள் வாங்கினேன்னா ஓகே, டேபிள் வாங்கலை, டேபிள் ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறமா மானிட்டர் ஒன்று வாங்கிப்போம். மானிட்டர் வந்துட்டு ஒரு அளவுக்கு நல்ல மானிட்டராக வாங்குவோம். எங்கே இருக்குது? ஃபுல் நல்ல ரேட்டிங் போட்டிருக்கிற மானிட்டராக வாங்குங்க. ஓகே, இந்த மானிட்டர் தான் நிறைய நல்ல ரேட்டு போட்டுருக்கானுங்க. ஓகே, இந்த மானிட்டர் வாங்கிட்டு இப்போ வந்துட்டு எக்ஸிட் கொடுத்து ஒரு பிசி பில்டு பண்ணுறதுக்கான எல்லாமே வாங்கிட்டோம். ஏன்னா அந்த பிசியை தான் வந்துட்டு வெளியே போட்டிருக்கலாம். அதில் திருட்டு போல இருங்க, என் பக்கத்துலேயே போட்டு பார்ப்போம். போட்டேன், ஒன்றும் பண்ணல அவ்வளோவெல்லாம். ஓகே, இங்கே தூக்கி போட்டு வந்துடலாம் உடச்சி. இந்த திருட்டு பையனால இது உள்ளே நுழைய முடியாது. அவன் வந்துட்டு கடைக்குள்ளே இருக்க பொருளை தான் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவான். அதான் எனக்கு தெரியுமே. ஓகே, இப்போ வந்துட்டு ஜெப்புன்னு என்னமோ ஒரு இதுவும் டேபிள்னு நினைக்கிறேன். மானிட்டரு. ஓகே, இப்போ வந்துட்டு மார்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு டேபிள் எடுத்து இந்த சைடு வச்சுருவோம். இந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாடுறதுனால தான் இவ்வளோ வேகமாக விளையாடிட்டுருக்கேன். அடுத்த பாட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, அப்படியே இறக்கி போட்டு முடிஞ்சுது. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு பிளாஸ்டிக் சேரா? வேறு வந்துட்டு என்னது? டேபிள் வேறையா? ஓகே, எடுத்து இப்போ தூக்கி போட்டு பார்ப்போம். சிபியூ வருது, எல்லாமே வாங்கிட்டோம் நம்ம. பாதி 2000 ரூபா இருக்குது மீதி நம்மகிட்ட. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு மானிட்டர் இங்கே இருக்கு. இது இருக்குது. இந்த மானிட்டர் எடுத்து புட்டு கொடுத்துட்டு இப்படி அழுத்தி வச்சுட்டு இப்படி ஒரு திருப்பு. ஓகே, இப்படி ஒரு திருப்பிட்டு இப்படி ஒரு இப்படி ஒட்டி வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு Cyber 8080ன்னு ஒன்று இருக்கு. அதுவும் மானிட்டர் தான். விட்டு கொடுத்துட்டு இதை ஒரு ரொட்டேஷனை போட்ட வேண்டியதான். ஓகே, எதுக்கு மேலேயாச்சு விட்டுருவோம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த மவுஸ் இருக்குல்ல, கீபோர்டு எடுத்து இப்படி வச்சுருவோம். புட்டு ஐயோ வாடா ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு த்ரோ கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பிசி செட்டப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு கடையை திறந்துட்டேன். இப்போதைக்கு ஒரு வியாபாரமும் ஆனால் தான் நம்மளால் ஏதாச்சும் வாங்க முடியும். யாராச்சும் வந்து 500 ரூபா கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த பிளாக் மார்க்கெட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். கன்சோல் தான் இருக்குது, கேமிங் கன்சோலு. ஓகே, யாராச்சும் கடைக்குள்ளே வந்திருக்கானா? எவனும் வரக்கூடாது. யாராச்சும் வந்தானே? ஒரு நிமிஷம், கட்டை எங்கே இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எவனாச்சும் வரானான்னு பார்க்கலாம். ஏன்னா உள்ளே வந்து அவனை அடித்து போட்டால் வந்துட்டு பிசி செட்டப் வந்துட்டு பிரச்சனை ஏதாச்சு. யூஸ் கம்ப்யூட்டர் மானிட்டர்லாம் இருக்குது. ஓகே, நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அன்ஃபேர் அட்டாக்னு போட்டுருவானுங்க அடித்தா. சார் போர் அடிக்குதா? திருட்டு பையன் வரான். ஓகே சார், போடி சார், திருட்டு பையன் சார்.
அடப்பாவி. டேய் எனக்குனே ஒரு இடம். அவன் போனோன்னு இவன் வந்துட்டான்யா. முடியலடா சாமி. டேய் போயண்டா ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறானுங்க? நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கேன்டா. டே போகாதடா உள்ள. ஜிஜி கஃபே வேற லெவலில் இருக்குது. நம்ம பேர் வச்சா ஒரு மாதிரி குளிர்ச்சியாக தான் இருக்குது. ஓகே ஹோம்லெஸ் பைப்பில் போனால் தம்பி ஒன்னா என்னால் கூப்பிட முடியாதே. அங்கே போடா. வாவ் அக்கா வாங்கக்கா. எல்லா கேமும் இருக்குதுக்கா. GTA 5 வேணுமாக்கா? GTA 6 இருக்குது, GTA 7 இருக்குது, GTA 9 கூட இருக்குதுக்கா. வாங்கக்கா. அக்கா வாங்கக்கா, வந்துட்டு போங்கக்கா. கேமிங் சென்டருக்கா. எதுவும் தப்பாக பண்ணி வச்சுருக்கோமா? டிக்கு காட்டுதா? காட்டுது. அக்கா சார் வாங்க சார். கடைக்கு வாங்க சார். ஒருவேளை கடைக்குள்ளே இருந்தால் தான் வருவானுங்களா? சார் கடைக்கு வாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டேங்கிறானுங்க தெரிலையே. அண்ணா எங்கள் கடைக்கு வாங்கண்ணே. ஏன் வரமாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே தெரில. இதோட 7 மாடு. ஒருவேளை பிசி பில்டு எதுவும் தப்பாக எதுவும் பண்ணிட்டோமா? ஓகே 2000 ரூபா தான் இருக்குது செலவு. ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ண. யாராச்சும் வராங்களான்னு நான் போய் பார்த்துருக்கேன். யாராச்சும் வந்தால் நான் கண்டினியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஆர்கேட் மிஷின் ஆர்டர் போட்டேன். ஏன்னா யாருமே வர்ற மாதிரி தெரில எனக்கு. எல்லோரும் வந்துட்டு நேராக வந்துட்டு ஊன்னு வாயை போந்துட்டு தான் போகிறாங்க. ஏன்னே தெரில. அதனால நான் ஆர்டர் போட்டிருக்கேன். வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம ஊரை சுற்றுவோம். அதுக்கு முன்னாடி ஊரை சுற்றுறோம். கடையை சார் க்ளோஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் அடாடா டைம் வேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு கடையை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் ஒரு ஆர்கேட் மிஷினை வேறு ஆர்டர் போட்டேனே. ஓகே வந்துருச்சு. வேறு வழி இல்லை. வாங்க இது அந்த சைடு போயிட்டு செட்டப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வந்துட்டு இப்போ வந்துட்டு R அழுத்துனா இப்படி திரும்புமா, Q அழுத்துனா இது அப்படி திரும்பும். அப்படி தான் திரும்பும். ஓகே திருட்டு பையன் வரான்னு நினைக்கிறேன். இவன் வந்து நோ யூஸ். இவன் வந்து மட்டும் நம்ம என்ன பண்ணுறது? இப்போ தான் கடை திறந்துருக்குது. வருவாங்கன்னு நினைக்கிறேன் யாராச்சும் பார்த்துட்டு. அப்படியே பிச்சைக்காரா நீ ஏன்டா வர? அவன் டவுட் இருந்துச்சு. பிச்சைக்காரன் குடிச்சிட்டா வருவான். இப்படி தடிக்கி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. வா சார் வாங்க சார். ஆர்கேட் மிஷின் இருக்கும். காசு கொடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் கஸ்டமரே காசு கொடுத்துட்டாங்க. சார் நீங்கள் என்ன கேம் சார் விளாடுறீங்க? தெரிலையே என்ன விளாடுறாங்க. சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு சார்? விளாட்றதெல்லாம் சரி தான் சார். காசு கொடுத்துட்டு போயிருங்க சார். ஓகேவா சார்? காசு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைனா நல்லதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். ஏதாச்சும் போகிறோமே. காசு கொடுக்காம போயிடுவானோ? காசு கொடுக்காம போனான்னா கட்டை எடுத்து அடிப்பேன். கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே இவன் என்ன கேம் விளாட்றான்னு கிளியராக தெரியுது எனக்கு. ஏய் என்னடா பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கேம் விளாடிட்டு இருக்கானா? சூப்பர். இந்த கேம்லாம் நமக்கு விளாட வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன கேம் தான் எனக்கு தெரில. தவிர ஹிட்டு மட்டும் அழுத்திடக்கூடாது. சார் கடைக்கு வாங்க சார். காசு கொடுத்துட்டு போங்க சார். கேமிங் சென்டர் வரீங்களா சார்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு கன்சோல் செட்டப் வைக்கலான்னு இருக்கேன். PlayStation 5 வாங்கி போடலான்னு இருக்கேன். இதில் இல்லை, நான் வந்துட்டு உண்மையிலே சொன்னேன். ஒரு கன்சோல் செட்டப் வாங்கி நல்லாயிருக்கும். ஏன் வர மாட்டேங்கிறானுங்க? சார் வரீங்களா சார்? ஒரு நிமிஷம். இந்த கேமில் நான் பார்த்த பக்கை சொல்லிட்டா இதோ இப்படி மேலே தூக்கி விட்ருவானுங்க.
இதோ இப்போ இவன் முன்னாடி போய் நான் என்னன்னா வந்துட்டு தூக்கி விட்டானுங்க. இதையே அவனோட பார்ட் 2 இருக்குது, வேணுன்னா சொல்லுங்கள், நான் போட்டுறேன். ஓகே, கொடுத்துட்டு போயிட்டான் 100 ரூபா. சில பேர் கொடுக்காம போயிடுவானுங்க, அதனால தான் நான் பார்த்தேன். ஓகே, ஓப்பனில் தான் இருக்குது கடை. சார் வரீங்களா சார்? ஏய் பிச்சைக்காரா, அப்படி போடா. ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்களெல்லாம் பார்த்தாலே கடுப்பாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு இது வைக்கலான்னு இருக்கேன். அது பேர் என்னது? ஏய் மண்டையா வரியா? அதெல்லாம் வர முடியாது, போட்ட அப்படிங்கிறான். மண்டையா ஒடிச்சிருவோண்டா, வந்துடுடா. அக்காக்கா வாங்கக்கா உங்களுக்காக தான்க்கா வெயிட்டிங்க. வாங்க அக்கா கடைக்கு வாங்கக்கா, கடைக்கு வாங்க. ஒரு நிமிஷம் யாராச்சும் கடைக்கு போயிருக்காங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். யாருமே இல்லை. அக்கா வாங்கக்கா. ஏன் யாரும் வர மாட்டேங்கிறாங்க? திருட்டு பையனால நினைக்கிறேன். அட பாவி பையில ஒன்றா எவனும் வர மாட்டேங்கிறானுங்கடா என் கடைக்கு. யூடியூப் கடைக்குள்ள வா, பார்த்தீங்க வாடா கடைக்குள்ள. அக்கா திறந்தனக்கா இருக்கு, ஏன்க்கா வர மாட்டேங்கிறீங்க? அக்கா வாங்கக்கா கேமிங் சென்டருக்கா, ஜிஜி கேஃபேக்கா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வர மணி எத்தனைன்னு வேறு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 4 நாளில் ஒரு நிமிஷம் 23 ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் நான் போய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் தூங்கலாம். வந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணிடுவோமா? இன்னைக்கு ஒழுங்காக வியாபாரமே இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு திருட்டு பையன். 23ன்னு போட்டுக்குதுல, டக்குன்னு போய் தூங்கிடுவான். ஓகே, அப்படியே மேலே போனால் வந்துட்டு தூங்கிடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு விஷயம், எனக்கு எவனோ ஒருத்தன் ஆயிடா கடைசி நான் கிருஷ்ணு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான். அவன் எவன் தான் எனக்கு தெரில. அவனை எங்கேயோ பார்த்துருக்கான், ஆனால் யாருன்னு தான் தெரில, சரியாக தெரில. ஓகே, ட்ராப் ஸ்லீப் அன்டில் மார்னிங். ஓகே, உருட்டு கட்டையை வச்சுருக்கிறான் வைத்தியக்காரன். இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு, இப்போ இன்னைக்கு கடை எப்படி ஓட போதோ தெரில. 21 ஆனால் தூங்க போயிடணுமா? எவன்டா அவன் கடைக்கு வந்து குப்பையை போட்டு போகுது, எவனே தெரில. ஓகே, எடுத்து க்ளீன் பண்ணலாம், வேறு வழி இல்லை. ஓகே, இங்கே மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா அங்கெல்லாம் இல்லை. இன்னொரு தடவை என் சேர் மேலே போட்டு வச்சுருந்தீங்க, மண்டே கொண்டுருவேன்டா நான் என்னடா அப்படின்ட்டுருவேன். அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், க்ளீன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எப்படியோ உள்ளே போ உள்ளேயும் போக முடியல. ஏன் இன்னைக்கு கடை எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். நான் வெளியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கடை அமோகமாக போனோம். வேண்டிக்கலாம். இன்னைக்கு கடை அமோகமாக போனோம். இப்போ வந்துட்டு கடையை திறந்துச்சு. இப்போ வாங்க சார். என்னடா இது? ஆனால் ஒருத்தர் பக் ஆகி நிற்கிறான். அவனை மணி அடித்தா கேஸ் போட்டுருவானுங்க, வேறு வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு வருவானுங்களா மாட்டானுங்களா? எவனாச்சும் உள்ளே உட்காந்துருக்கானா? வாங்க சார். என்னடா நம்ம கடைக்கு எவனும் வரமாட்டேங்கிறானுங்க. எதுவும் தப்பாக எதுவும் பண்ணி விட்டோமா? திறந்தும் இருக்குது, ஏன் வர மாட்டேங்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அக்கா வருது. அக்காக்கா வாங்கக்கா. நம்ம கடையில் எல்லாமே இருக்குக்கா, வாங்கக்கா. என்னாச்சுக்கா? ஓகே, ஏதோ ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெறி ஆட்டா அக்கா, அது நான் எனக்காக பண்ணுறேன். வெறி ஆட்டு வெளியே போனால் என்னது?
அதே வெறியாட்டு, இந்த ரூம்குள்ளேயும் அதே வெறியாட்டு. ஓகேக்கா ஓகேக்கா, விளாடுங்கக்கா, ஜாலியாக விளாடுங்க. நான் ஃபேன் வாங்குகிறேன். காசு கொடுத்துட்டு போனால் தானேக்கா ஃபேன் வாங்க முடியும். அக்கா ஃபேன் மட்டும் காசு மட்டும் கொடுக்காம போங்க மண்டே. ஓகே அக்கா காசு கொடுக்காம போக ட்ரை பண்ணுதும் போல இருக்கு. ஐயோ அக்கா காசு கொடுக்காம போகுது. அக்கா மண்டே உடச்சிடுவாங்க்கா, காசு கொடுத்துருக்கா 55 ரூபா. அக்கா அந்த 55 ரூபாய்ச்சி கொடுத்துருக்கலாம்க்கா. ஏக்கா இப்படி பண்ணுறியோ? சார் நீங்கள் விளாடுங்க சார், நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் விளாடுங்க. நான் எதுவும் சொல்லலை உங்களை. இருங்க சார், நான் வந்துட்டு ஃபேன் மட்டும் வாங்கிக்கிறேன். ஐயோ பிச்சைக்காரன் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பிச்சைக்காரன் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கடை நல்லா போச்சு, அதுக்குள்ளே இந்த பிச்சைக்காரன் இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டானே. ஐயோ ஓகே கரெக்டாக போட்டு தள்ளிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக போட்டு தள்ளிட்டேன். எப்படியோ பிச்சைக்கார வேலை. ஃபேனை கூட ஆர்டர் போட விட மாட்டேங்கிறியாடா. கடை திறந்துருந்தா எவனாலும் வருவான் போல. இனிமேல் கடையை சாத்தி வைக்கணும், இல்லைன்னா நாயெல்லாம் வருது கடைக்கு, பிச்சைக்கார நாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் கடைக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஃபேனை மட்டும் வாங்கி போட்டால் முடிஞ்சுது. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஃபேன் வேணா வாங்கிப்போம். இன்னொரு ஃபேன் ஆர்டர் போடலாம். காசு கொஞ்சம் நிறைய தான் வந்துருக்குது. ஓகே எதுக்குடா 2 ஃபேன் வாங்கியிருக்கேன்னு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு இங்கேயும் போடணும் அங்கேயும் போடணும்ல, அதுதான். இங்கே நான் எதுவும் வைக்க போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு. அவ்வளோவா இப்போதைக்கு நான் இங்கே எதுவும் வைக்க போகிறதில்ல, அது எனக்கு தெரியும். இந்த ஃபேன் எடுத்து அப்படியே மேலே மாட்டி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேன் எடுத்து மாட்டி விட்டுறலாம். ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. இப்போ அந்த கன் எங்க, அந்த டெம்பரேச்சர் மீட்ரு எங்கே இருக்கு? வெறியாட்டில் போயிட்டு வெறியாட்டா ஃபேனுக்கு மேலே போய் நின்னாலும் வெறியாட்டுன்னு கட்டுது. ஓகே அக்கா விளாடுங்கக்கா, வாங்கக்கா. எவனோ ஒருத்தங்க காசு கொடுக்காம போனேன். அக்கா வாங்கக்கா. போலீஸ் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைக்கு நிறைய பேர் வராங்க, ஆனால் காசு கொடுக்காம போயிடுறாங்க சில பேர். இந்த அக்கா மட்டும் காசு கொடுக்காம போச்சு, மண்டே உடச்சிருப்பேன். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தால் அந்த அக்கா கொடுக்காமலாம் இல்லை. வாங்க அக்கா, நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் ஆர்கேட் மிஷின் நான் பார்த்தேன். ஓகே அக்கா, நீங்கள் ஆர்கேட் மிஷினா பிசியா எதுன்னு சொல்லுங்கள், டக்குன்னு டைம் ஆகுது. பிசினா உங்களுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இவன் ரொம்ப நேரமாக இங்கேயே போயிட்டுருக்கான். அடிச்சிடலாமா? அடிச்சிருவான். ஓகே திட்டு போல, உன்னை அடிக்க மாட்டேன், உன்னை அடித்து அன்ஃபேர் அட்டாக்னு போட்டுருவானுங்க. ஓகே இப்போ வந்துட்டு இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பில்லில் போயிட்டு திட்டு அன்ஃபேர் அட்டாக்கு ரெண்ட்டு 1000 ரூபாயா? என்கிட்ட 1 ரூபா கூட இல்லை. இப்போதைக்கு நம்ம அந்த அன்ஃபேர் அட்டாக்கை மட்டும் கட்டிக்கலாம். அன்ஃபேர் அட்டாக் கட்ட முடியலையே, பில்லே கட்ட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காசு கொடுக்காம போயிட்டான்னு நினைக்கிறேன். எவன் கொடுக்கல காசு? யார் கொடுக்கலையா? யாருமே கொடுக்கல. கொடுத்துட்டேன், இவன் மட்டும் கொடுக்கல, மண்டே உடச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கடை நல்லா அமோகமாக போகுது. கொடுத்துட்டான் இவன், ஏன்னா அதில் மேலே ஒன்று காமிக்கும். தம்பியா விளையாட்டுட்டு போகிறீங்க இல்லை ₹1 அடிவாங்க சார்? ஏதாச்சும் வேணுமா சார்? ஏன் சார் உங்களை அடிக்க முடியல? ஓகே விடுங்க பார்த்துக்கலாம்.
இப்போ வந்துட்டு இதில் போயிட்டு என்ன இருக்குதியா? ஓகே, அண்ணாச்சி காசு கொடுக்காம போகிறேன்னா வாயா வாயா வாயா. நான் காசு மட்டும் கொடுக்கல, கொண்டுருவேன். ஓகே, சூப்பர். தம்பி வாங்கப்பா. வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். பார்க்க எலக்ட்ரிஷியன் மாதிரி இருக்கீங்க. கேம் விளாட வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேம் விளாடணும் சொல்லுங்கள் டக்குன்னு, டைம் ஆகுது. ஆர்கேடா? அப்போ காசு கேட்டுட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ஓகே, நமக்கு அந்த அன்ஃபேர் அட்டாக் மட்டும் வேணாம். நான் டக்குன்னு பில்லை மட்டும் கட்டி விட்ருவோம். அன்ஃபேர் அட்டாக்கை மட்டும் கட்டி விட்டுறலாம். அன்ஃபேர் அட்டாக்கு 987. கிளிக் பிளாக்கிங்கா 30 29. எவன்டா அந்த ஆக்கரி? சார் கட் எடுத்து கொடுத்துருங்க சார், தந்துட்டு போயிருங்க சார். ஓகே, ஒரு ஆர்கேட் மிஷினு. அக்கா 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 படி, நீங்கள் உட்காருங்க அக்கா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறேங்க எல்லோரும், ஏன்னு தெரில. அப்புறமா நம்ம சேனல் வந்துட்டு 14 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு. அண்ணா வாங்கினா 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 அக்கா கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன 28 ரூபா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரேட்டிங் எதுவும் வருதா? ரேட்டிங் ஏதாச்சு கிரைப்போகாயின் யுவர் கிரைப்போகாயினா? எவனோ ஒருத்தன் காசு கொடுக்காம போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டான். இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான். ஓகே, எவனும் இல்லை அப்படின்னா சும்மா எவனோ ஹேக் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கான் போல இருக்கு. அவனுக்கு தம்பியை ஒழுங்காக கொடுத்துட்டு போயிட்டா அவங்களுக்கு நல்லது. தம்பி கொடுத்துட்டாப்புல, ஏன்னா அவர் ஆர்கேட் மிஷினு. ஓகே, நம்ம வந்துட்டு வெயிட் ரேட்டிங்கை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ரேட்டிங்லாம் எங்கே பார்க்கணும்? இது ஒரு தே ஆர் ரெட்ரோ கேமிங் ஃபியூ கேம்ஸ் இந்த கேஃபே. கொடுக்காம போயிடுவானோ? மணி எத்தனை? 16 தான் ஆயிருக்குது. ஆனால் பசிக்குதே. அக்கா அக்கா வாங்கக்கா வாங்கக்கா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பசிக்குது. நம்ம ஏதாவது சாப்பிட்டு போகலாம். பின்னாடி இருக்கோம், சாப்பாடுலாம் பின்னாடி இருக்கும். இது ஒரு 20 ரூபா. ஈட்டு கொடுத்துடலாம். ஈட்டு பீஸா வந்துட்டு பை கொடுத்து வீட்டில் 2 வச்சுப்போம். நம்ம பீஸெல்லாம் பத்திரமா தானே இருக்குது. ஓகே, பத்திரமா தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு வந்துட்டு காசு நிறைய வருது, அதனால் நோ ப்ராப்ளம். அக்கா காசு கொடுக்காம போகாதீங்க. நீ பிசின்னு எனக்கு தெரியும். பிசியோ ஆர்கேட் மிஷினோ காசு கொடுத்துட்டு தான் போகிறீங்க. இது என்னது? ஃபேனா? ஓகே, ஃபேன் இது ஒரு இது. இந்த ஃபேன் எடுத்து எங்கே மாட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஃபேன் எடுத்து இங்கே மாட்டிடுவோம். விட்டு கொடுத்தா இங்கே மாட்ட முடியல. இங்கே மாட்டினா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த அக்கா ஏன் கோவமாக இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் லைக் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வரைய மாட்டேங்குது, ஏன்னே தெரில. வாடா வாடா வாடா. என்ன கேம் விளையாடிட்டு இருக்கேன் தம்பியா? சார் மொட்டையா வாடா. மொட்டை மொட்டையா வாடா. யார் நம்ம கடைக்குள்ளே இருக்கா இப்போதைக்கு? ஓகே, இன்னைக்கு பார்த்துடலாம் யார்ட்டு தருவானா மாட்டானா? ஏதோ தராமல் போன மாதிரி முடியா. காசு தராமல் போடல உனக்குலாம். 57 ரூபா 57 ரூபா வச்சுட்டு அதையும் தர மாட்டேங்கிற பற்றியா? ஆர்கேடு மிஷின் சார் விளையாடுங்க சார். அப்படியே நான் இன்னொரு ஆர்கேடு மிஷின் வாங்கி நம்ம வந்துட்டு கன்சோல் வாங்குவோமா?
ஒரு நிமிஷம் நம்ம ஒரு கன்சோல் ஏதாச்சும் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கன்சோல் வாங்க முடியுதான்னு பார்க்குறேன். கன்சோலில் எங்கே போயிட்டு செட்டப் பண்ணுறது? கேம் கன்சோல் ஜாய்ஸ்டிக் பிளாக் அங்கேயே இருந்துச்சே. ஜாய்ஸ்டிக் பிளாக் மார்க்கெட்டில் கம்மியாக தான் இருக்கும். போய் வாங்கிட்டு வருவோம் ஜாய்ஸ்டிக் பிளாக்கு. இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன் ஜாய்ஸ்டிக் பிளாக். எங்கே இருக்கு? ஓ மாற்றிட்டானா பொருளையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாய்ஸ்டிக் பிளாக் இங்கே தான் நான் பார்த்தேன். ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில. ஓகே கம்ப்யூட்டரில் போய்ட்டு இப்போ வந்துட்டு அந்த ஜாய்ஸ்டிக் பிளாக்கு ஓகே அது ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறமா வந்துட்டு ஒரு இது அப்புறமா வந்துட்டு அந்த கன்சோல் வாங்கிட்டு அப்புறமா வந்துட்டு ஒரு டிவி மட்டும் வாங்கிக்கலாம். டிவி எல்இடி வாங்கிட்டு ஓகே ஒரு டிவி வாங்கிக்கலாமா? 800 ரூபாயா? ஓகே ஒரு 1000 ரூபா வரட்டும். கொடுத்துட்டு போகிறானான்னு பார்க்கலாம். டேய் கொடுத்துட்டு போயிடுறா மண்டியா உடச்சுடா. கொடுத்துட்டு போடா. இவன் ஆர்கேட் மிஷின் போல. அக்கா பிசி யூஸ் பண்ணுங்கக்கா. பிசிக்கு தான்க்கா அதிகம். ஓகே அக்கா பிசி யூஸ் பண்ணுறாங்க. லேட் ஆகும் கொஞ்சம். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில அக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்காவுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்குள்ளே நம்ம டிவியே வாங்கிடலாம். எதுக்கு? கன்சோல் தானே எது. ஓகே இப்போ இந்த அக்கா வெளியே போகிறாங்க. ஒரு நிமிஷம் கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு யாரோ காசு தராமல் போகிறாங்க. இந்த அக்கா இதோ நினச்சேன், அப்போவே நினச்சேன் காசு தராமல் போகிறாங்க. அக்கா வணக்கங்க்கா. காசு தராமல் போகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் இருக்காக்கா? தெரியாமல் தான் கேட்குறேன், ஏதாச்சும் இருக்குதா? ஓகே இந்த வீடியோ வந்து 30 நிமிஷம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொத்தா காசு தந்துட்டு தான் போகிறான். மண்டையன் காசு தந்துட்டு தான் போகிறான். ஓகே எந்த டிவி ரேட்டிங் நல்லா இருக்கு? ஓகே இந்த டிவி வாங்கிக்கலாம். கன்சோல் தானே, எந்த டிவி யூஸ் போனால் என்ன? அப்படியே ஒரு சேர் வாங்கிக்கலாம். ஒரு 99 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் மட்டும் ஒன்று வாங்கிக்கலாமா? டேபிள் தேவையில்ல. சேரில் போய்ட்டு ஒரு பிளாஸ்டிக் சேர் ஆர்டர் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவி வந்துடுச்சான்னு போய் பார்ப்போம். ஜாய்ஸ்டிக் பிளாக்கு. ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு இந்த டிவியை போயிட்டு ஜாய்ஸ்டிக்கா? ஓகே ஜாய்ஸ்டிக் பிளாக்னு ஒன்று இருக்குது, அதையும் வாங்கிட்டோம். இப்போ வந்து ஒரு டப்பா டிவி. இந்த டிவி எடுத்து எங்கே வைக்கிறதையா? இங்கே வச்சுருவோம். புட்டு கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு புட்டு கொடுத்து வச்சிடலாம். ஓகே வேலைக்கு ஆகாது போல். இதுவும் வேணும் போல் இருக்கு. கன்சோல் எங்கடா? இது கன்சோலில் போய்ட்டு வாங்கிட்டோமான்னு பாருங்க. ஓ கன்சோல் வேறு இன்னும் வாங்கலையா? முடிஞ்சிச்சு. ஓகே நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு நிமிஷம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நான் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் வந்துட்டேன். நாளைக்கு அடுத்த நாள் இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் வந்துட்டு ஆளில் போட்டுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.